ஆளுங்கட்சியினுடைய இன்னைக்கு முதலமைச்சர் மறுக்கிறார். அவருடைய ஊதுகுழலாக இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் சட்டத்துக்கு புறம்பாக சட்டமன்றத்தில் இன்னைக்கு நம்ம வழக்கு தொடுக்கிறோம். நீதி அரசருக்கு உடைய வழக்கு அங்கே இருக்கிறது. அதற்கு முன்பாக இவர் முன்வந்து ஒரு கருத்தை சொல்கிறார் என்றால் என்ன நியாயம்? ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த அருகதையும் இல்லை, மக்களை ஆள தகுதி இல்லை, நிர்வாக திறன் அற்றவிட்டது, எல்லா நிர்வாகமும் சமைத்து விட்டது. மதுரையில பாருங்கள், எங்க பார்த்தாலும் சாக்கடை, எங்க பார்த்தாலும் சாலையில் குண்டு குடிமாறு, நிதி இல்லை. போடப்பட்ட சாலை அத்தனையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட சாலை. இதுதான் நடந்தது. இவர்கள் என்ன சாதனை செய்திருக்கிறார்கள்? எந்த சாதனையும் செய்யவில்லை, எதையும் கிழிக்கவில்லை இந்த அரசாங்கம். இன்னைக்கு 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 3 ஆண்டுகளாக மக்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் தான் அதிகம். இந்த ஆட்சியாளர்களால் இன்னைக்கு கடன்தான் தொல்லை, மாணவர்கள் படிக்க முடியவில்லை. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மாணவர்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு இதுவரைக்கும் நோட்டு புத்தகம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டது, மற்ற பொருட்கள் கொடுக்கப்படவில்லை. நாள்தோறு போடப்படுகிற யூனிஃபார்ம் கொடுக்கல, எதையும் செய்யல இந்த அரசாங்கம். நாம் கொண்டு வந்த மடிக்கணினியை முறையாக இவர்கள் செயல்படுத்தவில்லை. எனவே அதை நிறுத்திவிட்டார்கள். எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி மக்களை ஏமாற்றி இன்னைக்கு இந்த அரசாங்கம் ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லா வகையிலும் இந்த அரசாங்கம் தோற்று போயிருக்கிறது. நிர்வாக திறன் இல்லை, காவல்துறை ஒழுங்காக கையாள தெரியவில்லை. எனவே கையாள தெரியாத முதலமைச்சர் இந்த பதவி ஒரு கேடா என்பதை விளக்கின்ற வகையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம். எனவே இங்கே வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பான முறையில் இங்கே ஏற்பாடு செய்த தம்பி சத்தியவிநாயக பாண்டியன் அவர்களுக்கும் அன்றைக்கு அருமை தளபதியார் மாறி அவர்களுக்கும் அன்றைக்கிய சத்தியமோகன் அவர்களுக்கும் அன்றைக்கிய MSK மல்லன் அவர்களுக்கும் அண்ணன் அருமை தம்பி MS பாண்டியன் அண்ணாதுரை அவர்களுக்கும் வருகை தந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்த பகுதி கழக செயலாளர்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு பெயரையும் சொன்னால் நேரம் ஆகிவிடும் என்பதால் அனைவரையும் நான் சொன்னதாக கருதி நம்முடைய புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சொன்னது போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நகர்கழக, பேரூர் கழக, ஒன்றிய கழக, ஆண்டிய கிளைக்கழக, வட்டக்கழக அத்தனை செயலாளர்கள், முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக பெருந்தராக வருகின்ற மகளிர் அணிக்கும் இந்த கருப்பு சட்டை அணிந்து வந்த கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி பாராட்டி இந்த நல்ல ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.